அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜனாசாவின் மௌனமான குரல். அன்பானவர்களே, இதோ உங்கள் கண் முன்னே நான் கட்டிலில் கிடத்தப்பட்டிருக்கிறேன். நேற்று வரை உங்களோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்த நான் இன்று பேசும் சக்தியற்றவனாக இருக்கிறேன். ஆனால் எனது இந்த மௌனம் உங்களுக்கு 1000 பாடங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்தான் என் உயிர் பிரிக்கப்பட்டது. என் கண்கள் சொருகின, என் உடல் குளிர்ந்தது. நீங்கள் எனக்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் கடந்து வந்த அந்த மரண வேதனை எவ்வளவு கொடியது என்பதை என்னால் உங்களுக்கு சொல்ல முடியவில்லையே. அந்த நேரத்தில் நான் சேர்த்த சொத்துக்களோ எனது பதவியோ எனக்கு உதவவில்லை. ஓ மனிதர்களே, இந்த உலக வாழ்க்கையை மட்டும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். இதோ பாருங்கள், நான் ஆசையாக கட்டிய வீட்டில் இன்று எனக்கு இடமில்லை. நான் உடுத்திய பளபளப்பான ஆடைகள் கலைந்து விட்டது. தையல் இல்லாத வெறும் கஃன் துணியை எனக்கு அணிவித்து விட்டார்கள். என்னுடையது என்று நான் எதற்கெல்லாம் பேராசைப்பட்டேனோ அவை எவையும் என்னுடன் வரவில்லை. இன்று சில நிமிடங்களில் நீங்கள் என்னை தோளில் சுமந்து சென்று இருண்ட குழியில் கபிரில் வைக்கப் போகிறீர்கள். மண்ணை போட்டு என்னை மூடிவிட்டு நீங்கள் திரும்பி நடக்கும்போது உங்கள் காலடி சத்தத்தை நான் கேட்பேன். அந்த நேரத்தில் என்னை ஆற்றுப்படுத்த யாரும் இருக்க மாட்டார்கள். அங்கே எனக்கு துணையாக வரப்போவது நான் செய்த சஜிதாக்களும் நான் ஓதிய குர்ஆனும் நான் செய்த தர்மங்களும் மட்டும்தான். வாழ்ந்து கொண்டிருக்கும் என் சகோதரர்களே, சகோதரிகளே, மரணத்தை எப்போதும் நினையுங்கள். ஐவேளை தொழுகையை ஒருபோதும் விடாதீர்கள். யார் மனதையும் புண்படுத்தி விடாதீர்கள். மறுமைக்காக இப்போதே நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். இன்று நான் ஜனாசா, நாளை நீங்களும் ஒரு ஜனாசா தான். மலக்குல் மௌத் உங்கள் வாசலுக்கு வரும் இறைவனிடம் மீளுங்கள், தௌபா செய்யுங்கள்.